பிரச்சினைகளை நேரடியாக களத்திலிருந்து அறிந்து அளிக்கிறது புதிய தலைமுறை. அந்த வகையில் இன்று விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சியில் உள்ள பிரச்சினைகள் பற்றி நமது செய்தியாளர்கள் சார்ல்ஸ் மற்றும் ஜோதி நரசிம்மன் இணைந்து அளிக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். சார்ல்ஸ், அதாவது வட மாவட்டங்களில் முக்கியமான ஒரு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கள்ளக்குறிச்சி நகராட்சியில் என்னென்ன முக்கிய பிரச்சனைகள் இருக்கு? திவ்யா, முக்கியமானதாக அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இந்த கள்ளக்குறிச்சி நகராட்சி மிகவும் என்ன இங்கே புகழ் பெற்றது அதுன்னு பார்க்குறப்ப விவசாயம் ஏற்கனவே அவங்க ரொம்ப காலமாக அந்த விவசாயிகள் செய்து வரும் நிலையில் கழுவராயன் மலை, கள்ளக்குறிச்சி என்றாலே கழுவராயன் மலை சொல்லுவாங்க. அந்த கழுவராயன் மலையிலிருந்து இங்கே இந்த அணைக்கு, அதாவது இங்கே பகுதியில் அணைக்கு அந்த தண்ணீர் வரும். அந்த அணைக்கு தற்பொழுது வரக்கூடிய எந்த பகுதியிலும் அதாவது தூர்வாரப்படலை, அணையும் மேம்படுத்தப்படலை. இதனால விவசாயிகள் அதாவது 50,000 ஏக்கரில் விவசாயம் இங்கே செய்து வரும் நிலையில் தற்பொழுது இந்த அணையின் மூலம் 30,000 ஏக்கர் பாசனம் பெறும். ஆனால் இந்த நிலங்கள் அனைத்துமே தற்போது தரிசாக இருக்கிறது. அதனை அடுத்ததாக இங்கே மருத்துவமனை, விழுப்புரத்தை பொறுத்தளவு மாவட்ட மருத்துவமனை கல்லூரியாக அறிவிக்கப்பட்ட பொழுதும் கள்ளக்குறிச்சி நகராட்சியில் உள்ள இந்த மாவட்ட மருத்துவமனை தலைமை மருத்துவமனை அது அறிவிக்கப்பட்டும் இதுக்கு கூடுதலாக படுக்கை வசதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்பகுதியில் பேருந்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. சென்னையிலிருந்து சேலம், ஈரோடு, கோவை மற்றும் கேரளா பகுதிகளுக்கு செல்லும் அனைத்து வாகனங்களும் கள்ளக்குறிச்சியை கடந்துதான் செல்ல வேண்டும். அந்த பிரதான சாலை வழியாக உள்ளூருக்கு வரும் அனைத்து பேருந்துகளும் நிற்பதற்கு எந்த வசதியும் இல்லை. இது போன்ற பிரச்சனைகள் முக்கியமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய அடிப்படை வசதியான குடிநீரும் இங்கே சரிவர அவர்களுக்கு விநியோகம் செய்யல. வாரத்திற்கு 2 முறை மட்டுமே கொடுக்கப்படுகிறதாக என்ற குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் வைக்கிறாங்க. இது தொடர்பாக நம்முடன், அதாவது இந்த கள்ளக்குறிச்சி நகராட்சியில் என்ன அடிப்படையான பிரச்சனைகள் உள்ளது என்பதை நம்முடைய செய்தியாளர் ஜோதி நரசிம்மரிடம் கேட்கலாம். ஜோதி, இப்ப சொல்லுங்க, முக்கியமாக இந்த கள்ளக்குறிச்சி நகராட்சியை பொறுத்தளவு மக்கள் சந்திக்கும் முதல் பிரச்சனையான குடிநீர் பிரச்சனை, அதுக்கு அடுத்ததாக இந்த விவசாயமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சந்திச்சு வராங்க? கள்ளக்குறிச்சியில் குறிப்பா 21 நகராட்சி வார்டுகள் இருக்குது. 21 நகராட்சி வார்டுகளிலும் குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. குறிப்பா சொல்ல போனா ஒரு 10 வார்டுகளில் அதிக அளவில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு. அதுக்காக கள்ளக்குறிச்சி நகராட்சி சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவில் லாரி மூலமா இப்ப தண்ணீர் இறைச்சிட்டு வராங்க. அதுவும் வாரத்துக்கு 2 முறை தான் கொடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இது தொடர்பான நகராட்சி ஆணையர் கேட்கும்போது நகராட்சி ஆணையர் 30 லட்சம் ரூபாய் செலவில் 20 இடங்களில் ஆழ்துளை கிணறு போட்டிருக்கிறோம். அந்த ஆழ்துளை கிணறுகள் இன்னும் மிக விரைவில் சரி செய்யப்பட்டு குடிநீர் பிரச்சனை போக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இங்க விவசாயம், குறிப்பாக இங்க கோமிக அணையிலிருந்து வெளியேறுகிற விவசாயம் 40 ஏரிகளுக்கு இங்கே தண்ணீர் சுமார் 650 கனஅடி தண்ணீர் கொள்ளளவு கொண்ட அந்த அணையில் சரியா தூர்வாரத்தினாலும் மற்றபடியாக வறட்சி காரணமாகவும் அந்த அங்கிருந்து வெளியேறுகிற தண்ணீர் கால்வாய்கள் சரியா இல்லாதனாலும் விவசாயம் பொய்த்து போச்சு. சுமார் 50,000 ஏக்கர் நிலம் விழுப்புரம் மட்டுமல்லாமல் விழுப்புரம் தாண்டி கடலூர் மாவட்டத்துக்கும் இந்த அணை மூலமாக தான் பயிர் செய்யப்படுகிறது. இதனால் விவசாயம் முழுக்க பொய்த்து போனதாக விவசாயிகள் தெரிவித்திருக்காங்க. இப்போ இதில் அடுத்ததாக இவர்கள் குறிப்பிடுவது இந்த மருத்துவமனையும் இங்கே உள்ள பேருந்து நிலையம். மருத்துவமனை அதாவது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை விழுப்புரத்தில் அறிவிச்சு அங்கே எல்லாமே திறக்கப்பட்ட நிலையில் இங்கு 110 படுக்கை வசதி மட்டுமே இந்த மருத்துவமனை இருப்பதாகவும் கூடுதலான படுக்கை வசதி இல்லை. அதே போன்று இப்பகுதியில் இந்த பேருந்து நிலையம் ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இப்பகுதிக்கு வருகிறது. 20லிருந்து 30 பேருந்துகள் மட்டுமே நிறுத்தப்படுவதாகவும் சொல்றாங்க. அதற்கு என்ன மாதிரியான மக்கள் பிரச்சனை என்ன இருக்கு, அவங்க என்ன சந்திக்கக்கூடிய, அதுக்கு என்ன தீர்வும் காண்பிருக்காங்க? விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட மருத்துவக் கல்லூரி அறிவிக்கப்பட்ட முனியம்பாக்கத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அறிவிச்சாங்க. அப்போது மாவட்ட மருத்துவமனையாக கள்ளக்குறிச்சி அறிவிச்சாங்க. இந்த கள்ளக்குறிச்சியில் இப்போ தற்போது 110 படுக்கைகள் மட்டுமே இருக்குது. குறிப்பாக ஒரு மாவட்ட மருத்துவமனை 250க்கும் மேற்பட்ட படுக்கைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதை தாண்டி ஸ்கேன் வசதிகள் பெருசாக பெரும்பாலும் இல்லை. இங்கிருந்து அதிகமாக செல்லணும்னா விழுப்புரம் அல்லது புதுச்சேரி செல்லணும், இல்லை இந்த பக்கம் செல்லணும் சேலம் தான் போனோம். அதனால இங்க இருக்கிற நோயாளிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை தாண்டி இந்த நகராட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா குப்பைகள் இருக்கிறது. இது போன பல்வேறு சம்பவங்கள் நடக்குது. 1962 ஒரு குறிப்பிட்ட இடத்துல குப்பைகளை கொட்டி அந்த குப்பைகள் அங்கே எரிச்சு வராங்க. சமூக வீரர்கள் சில நேரத்தில் குப்பைகள் கொளுத்தினால இந்த தீய புகைகள் காற்றோட கலந்து இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. திவ்யா, அதாவது முக்கியமாக இப்பகுதியில் கள்ளக்குறிச்சியை பொறுத்தளவு குடிநீர் பிரச்சனை அவர்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை வழங்கப்படுகிறது. விவசாயம் பிரதான தொழிலாக இருக்கிறது. விவசாயம் பிரதான தொழிலுங்கிறப்ப நெல், கரும்பு, கேழ்வரகு, சோளம் போன்றவை பயிரிட்டாங்க. தஞ்சைக்கு அடுத்ததாக முக்கியமாக இங்கே நெல் விளையும். அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி என்றாலே இந்த வீட்டு உபயோக பொருட்கள், அதாவது இந்த மளிகை பொருட்கள் இங்கே அதிகமாக முன்னாடி கிடைத்துக் கொண்ட காலம். ஆனால் தற்போது அந்த நிலையும் இல்லை, வறட்சி. இதற்கு காரணம் இந்த அணை இதுவரை தூர்வாரப்படாது. அடிப்படை பிரச்சனைகள் மக்கள் தொடர்ந்து குடிநீர் மற்றும் மருத்துவமனை, பேருந்து நிலையம் இது போன்ற பிரச்சனைகளை அவங்க தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. திவ்யா, நிச்சயமா சார்ல்ஸ், அதாவது விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில என்னென்ன முக்கியமான அடிப்படை பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நீங்க 2 பேரும் தெரிவிச்சீங்க. இது குறித்த செய்திகளை நாம அடுத்தடுத்த செய்தி தொகுப்புல தொடர்ந்து பார்க்கலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.